ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது, அதாவது எப்படி கட் பண்ணி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு ஒர்க் ப்ளவுஸு. இதை வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணி எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸு நம்ம எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பார்த்துங்க, எப்பவும் போல் வந்து நம்ம வந்து பாருங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸோட பிட்டில் இப்படி பாருங்கள், லைனிங் வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். 1 மீட்ரு வந்து கரெக்டான அளவில் நம்ம வெட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. இங்கே பார்த்துங்க 14 இருக்குது. அந்த 14 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 14 வச்சு ஒரு கோடு போடுறோம். பார்த்துங்க, இந்த அப்படியே கோடு போட்டுங்க கொஞ்சங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி எடுத்து வச்சிங்க, சரிங்களா. எடுத்து இப்படி நல்லா தெளிவாக அப்படி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்கள், 12 இருக்குது. நம்ம 12 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து 13 வைக்கிறோம். 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கு போயிருந்துங்களா, ஆம்கோல் அங்கே, சரிங்களா. 6 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் எப்படி அளக்கணும் அதே மாதிரி அளந்துக்குங்க. இப்போ பார்த்துங்க, கரெக்டாக 6 இன்ச்சு வந்து வருது. நீங்கள் 6 இன்ச்சுலேருந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சு 6 இன்ச்சில் இப்படி வச்சு இது புள்ளி வச்சுங்க. அப்புறமா பாருங்கள், இப்படி வந்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20 இருக்குது. இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கணக்கு பண்ணி 1 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 23 நம்ம இங்கே 11 வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த 11க்கே கரெக்டாக இங்கே வந்துச்சு பாருங்கள், 11 இன்ச்சு, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்கிறது அப்படி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆம்கோல்லையும் நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறது தான் இருக்குது. அந்த ஃபிட்டிங்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெட்டிடுவாங்க, அதாவது இப்படி வெட்டிடுவாங்க. அப்படி வெட்டக்கூடாது. 1 இன்ச்சு கேப் வச்சு நம்ம இந்த இடத்துல 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு வச்சு இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்டினாவே ஃபிட்டிங் பக்காவாக வரும். இப்படி பார்த்துங்க, இப்படி தான் வெட்டணும். ஒரு சிலர் இப்படி கொண்டு போயிடுவாங்க, இப்படி வளைச்சிலாம் கொண்டு போயிட்டாங்கன்னா இந்த இடம் அக்கல்கிட்ட லூஸ் வந்துடும், ஃபிட்டிங் நல்லா இருக்காது. இது ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்க, புரிஞ்சுங்களா. இதை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படி பேக்கில் அப்படி எடுத்துங்க, கரெக்டாக ஜாயிண்ட் சைட் ஜாயிண்ட்டு இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சி இப்படி அழகாக அப்படி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சு கணக்கு பண்ணிங்க. 2 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த கோடு போட்டுங்க. டாட் பிடிக்க 1 இன்ச்சும் சைடில் 1.5 இன்ச்சும் உங்களுக்கு போயிடும். அதனால் அது வந்து 2 இன்ச்சு கணக்கு பண்ணிங்க. பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இங்கே ஒரு அர்க்காத் போகிறதா ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து பேக்கில் இருக்கிற அளவே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதனால் வந்து இங்கே எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது இப்படியே இதை மட்டும்தான் வெட்ட போகிறோம், சரிங்களா. பேக்கில் வந்து நம்ம இறக்கம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் அளவுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்படி பார்த்துங்க, பேக் வந்து வெட்டக்கூடாது. இது வந்து பேக்கில் மட்டும்தான் இருக்குது மாடலு. இங்கே பார்த்துங்க, இப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், 6.25 வருது, சரிங்களா. இது ஃப்ரெண்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே பார்த்துங்க, இப்படி வச்சு ஒரு கோடு மட்டும் இப்படி போட்டுங்க, சரிங்களா. இந்த பேக் வெட்டவே கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும், சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். அதே மாதிரி கோட்டுக்கு வெளியே வெட்டுங்க. கத்தி மட்டும் எடுக்காமல் இப்படியே அழகாக அப்படியே வெட்டிகிட்டே வாங்க, அவ்வளோதான். இப்படி வெட்டிகிட்டே வந்தீங்கன்னா வெட்டி வெட்டி உங்களுக்கு பழக்கமாயிடும். ஒரு சிலர் வந்து எடுத்து வெட்டுவாங்க, அது வந்து எடுக்காத அளவுக்கு பார்த்து கரெக்டாக வெட்டிங்க. ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எப்படி வெட்டணுங்கிறது ஒரு முறை இருக்குது. சில பேர் கசாமசாலாம் வெட்டிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான், பேக் வெட்டிட்டோம். இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது கிராஸில் வந்து போட்டு கட் பண்ண போகிறோம். இப்படி பார்த்துங்க, இப்படி கிராஸில் போட்டுங்க, தள்ளியோட இப்படி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பார்த்துங்க, இப்படி வச்சு என்ன பண்ணுறீங்க, சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே கோடு அழகாக மார்க் பண்ணுங்கள். இந்த ஒரு இங்கே ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ண தெரியுங்களா, அந்த இடத்துல இந்த கோடு போட்டுங்க. ஏன்னா ஃப்ரெண்டு நம்ம வந்து வெட்டிடலாம். அதனால் பேக்குக்கு வந்து நம்ம வந்து, ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து இதில் இல்லை ஒர்க்கு, ஒரு சில இதில் ஒர்க்கு வரும் வந்துன்னா அது வந்து உங்களுக்கு அது கட் பண்ண தேவையில்லை, கட் பண்ணாமல் அடிச்சுக்கலாம். இது வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், வேறு 3/4 இன்ச்சு இப்படி கட் பண்ணிங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோடு போட்டுருந்தீங்களா, இது மடிக்கிறதுக்கு போய்டும். மேலே வரது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோடு போட்டுங்க, கரெக்டாக அப்படி போட்டுங்க. இதை ப்ராப்பராக இதே மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஷோல்டர் இறங்குற பிரச்சனையும் வராது. இந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் கட் பண்ணணும், பார்த்துங்க. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் தெரியுங்களா, 3 இன்ச்சு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுங்க, இது கோடு போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஃப்ரண்டில் பார்த்துங்க, இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 இன்ச்சு வருது, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் 7.5 இன்ச்சு வருது, பட்டி 6.5 முக்கால் வருது, சரிங்களா. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இப்போ பார்த்துங்க, இதை வந்து இப்படி போட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படி போட்டிங்கன்னா 10 தான் வரும், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டு இது வரும்போது 5.25 கோடு போடுறோம். அதாவது 3/4 இன்ச்சு நீங்கள் கழிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 3/4 இன்ச்சு கோடு கனெக்ட் பண்ணி இப்படி பாருங்கள், ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி பாருங்கள் 6.5 இருக்குது, 6.5 முக்கால் வரும். நீங்கள் 6.5 கனெக்ட் பண்ணிங்க, 6.5 இங்கே 7.5 வச்சுங்க, 7.5 வச்சு இங்கே கோடு வந்து போட்டுங்க. இப்படி கோடு போட்டிங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்துங்க, இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து பாருங்கள் ரவுண்டாக வச்சுக்கிறோம். இது வந்து வெட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள் 3.25 இன்ச்சு வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள். இங்கேயும் 3.25 வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டே வரலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சின்னதாக வாங்க பெருசாக வைக்க தேவையில்லை. அது 2 பக்கம் ஒரே மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர் டாட்டுக்கு இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி ஒன்று வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்குது பார்த்திங்களா, இழுக்காமல், இது கிராஸ் கட்டிங்கு ஆல்ரெடி கொஞ்சம் இலை இருக்கும், அதனால் ரொம்ப இழுக்காமல் பாருங்கள் இப்படி போடுங்க. இப்படி வச்சுட்டு பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க. அடுத்து ஸ்கேல் எடுங்க, கரெக்டாக இப்படி ஒரு கோடு போடுங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு போடுங்க. போட்டிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி போட்டுங்க, புரிஞ்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்க, இங்கேருந்து இப்படி கோடு போடுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க இப்படி ஒரு போடுங்க. இது வந்து ஷேப் அவுட்டுங்கிற பிரச்சனையே வராதுங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது எத்தனை இன்ச்சு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸோட அளவை பொறுத்திருக்கும், சைஸை பொறுத்திருக்கும். பாருங்கள் இங்கே 3 இன்ச்சு இப்படி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து 2.5 இன்ச்சு வரும். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த டாட் வந்து நம்ம பாலந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆம் கொல்ட்டாக இருக்கிறதுக்காக இங்கே வெட்டிக்கிறோம், முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து பேக் வெட்டக்கூடாது, ஃப்ரண்ட் மட்டும் நம்ம வந்து இந்த கழுத்துலாம் வெட்டிக்கலாம். பாருங்க அப்படியே வெட்டிகிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றுமே, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரியே கட் பண்ணிட்டுருங்க. ஏதாவது பிழைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அது நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இப்படி பாருங்கள், இது அழகாக அப்படி வெட்டிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எப்பவும் போல் ஹேர்கட் போட்டுங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஆம்கோல் லூஸ்லாம் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கொட்டஞ்சி எடுத்திங்கன்னாவே நல்லாயிருக்கும், ஃபிட்டிங்லாம் சூப்பராக வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள் இப்போ நம்ம வந்து பேக் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். இப்போ வந்து ஆம்கோல் வந்து வெட்ட போகிறோம்.
ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லூஸுங்கிறது வராது பாருங்கள். கரெக்டாக 10 இன்ச்சு மாதிரி வருது. அந்த 10 இன்ச்சை நம்ம வந்து ஆம்கோல் வந்து வெட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படியே போடுங்க. இப்படி போட்டு எப்போவுமே கொஞ்சம் பத்தாமல் தான் வரும். எப்போவுமே துணி வந்து இப்படி பாருங்க, இப்படி வச்சுங்க, போட விட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்துங்க கரெக்டாக. இப்படி போட்டு பாருங்க, 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே போடுங்க. ஸ்லீவ்ஸ் ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நல்லா இப்படி தெளிவாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு இங்கேயும் வைங்க. வச்சு இந்த ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக ஒரு அளவுக்கு விடுங்க. தள்ளி இப்படி கேப் விட்டு பாருங்கள், இது கோடு போட்டுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது, 7.5 இன்ச்சு இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, இந்த 7.5 இங்கே வச்சு பாருங்கள், 3 இன்ச்சு இங்கே 3 இன்ச்சு கிட்ட இப்படி கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சும் இப்படி கொண்டு போகலாம் வளைச்சி. இல்லை நான் அப்படியே நார்மலாக போடனாலும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து இந்த 10 இன்ச்சுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இப்படியே வந்துச்சுன்னா 10 இன்ச்சு வந்து இங்கே கரெக்டாக முடியுது. அதனால் வந்து இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டு புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம வந்து அதை வெட்டிடலாம். இங்கே பார்த்துங்க, அப்படியே அழகாக அப்படி ரவுண்டாக வெட்டுங்க. அவ்வளோதான். ஒரே மாதிரி வெட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரே மாதிரி கை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். நீங்கள் ஸ்பீடாக வெட்டணும், ஸ்பீடாக தைக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் ஜாயிண்ட் போடணும். அதனால் வந்து இது வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து கையோடு நீங்கள் வெட்டி வச்சுக்கங்க. தைக்கும் போது வந்து அது அங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு கிடக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வெட்டி வச்சிட்டிங்கன்னா வேலை நல்லா கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் தட்டு எடுக்க போகிறோம். கவர் தட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மாதிரி எடுத்துங்க தாராளமாக. இது பாருங்கள், இப்படி எடுத்துங்க. நல்லா நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு எடுத்தால் நல்லா ஃபிட்டிங்காக கரெக்டாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுங்க. அவ்வளோதான். இது வந்து ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி நம்ம வெட்டிட்டோம்னாவே தைக்கும் போது பெருசுன்னது வராது. அதை வந்து மெயினாக நீங்கள் வச்சிங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோக் தட்டு வந்து நம்ம வெட்ட போகிறோம். யோக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி போட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 அழிஞ்சு வச்சுருந்துருங்களா, அங்கே அளந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அகலத்துக்கு 5 மார்க் பண்ணிங்க. மெயினாக இதிலும் பெருசாக வெட்டிடுவாங்க, சின்னதாக வெட்டிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஒவ்வொரு டைமும். உங்களுக்கு வந்து இந்த பெருசு சின்னதுங்கிறது வராது. இது பாருங்கள், 5.5 பாருங்கள், கரெக்டாக 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சுக்கு இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா வெட்டிங்க. வச்சிட்டிங்களா? இது வந்து ஒரே மாதிரி எப்போவுமே நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பக்கம் நம்ம அளவில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி போட்டுங்க. இங்கே 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி அவ்வளோதான், இப்படி வெட்டிடுங்க. இது வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஒரு சில ஹைட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி வரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது வெட்டிட்டு வந்துடுறீங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டிப்புக்காக நம்ம கொடுக்குறது துணி இருக்குது பார்த்திங்களா, அது கையோடய நீங்கள் வெட்டி வச்சுங்க. பாருங்கள், நான் பிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பிட்டுக்காக இது வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக இருக்கும். ஸ்டிப்பான துணியை கொடுத்துங்க. இது ஃபேண்ட் பிட்டு தான். இந்த மாதிரி வெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையோடு வெட்டிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து
இப்படி தான் நீங்கள் வந்து வெட்டணும். இது வந்து இப்போ நம்ம வெட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரிஜினலை வச்சு நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அப்படியே லைனாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்க, அப்படி போட்டுங்க. அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இங்கே இருக்குதான்னு பார்த்து நீங்கள் வெட்டணும். தள்ளியிலே வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும். கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி நீங்கள் இதில் பார்க்கணும். பார்த்து இப்படி போட்டுங்க. அந்த பேக் அப்படி எடுத்துங்க. பார்த்துங்க, இந்த கரெக்டாக இந்த எட்ஜில் வருது. கரெக்டாக அப்படி வச்சு ஒரே மாதிரி அப்படி வெட்டிடுங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படியே 1/4 இன்ச்சு துணி விட்டு இப்படி வெட்டிக்குங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான், இப்படி வெட்டி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிராஸில் போடணும். இது பாருங்கள், நமக்கு இடம் எப்படி இருக்குதோ அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்படி திருப்பியோட போட்டு வெட்டிக்கலாம். மாறு பக்கம் தான் வெட்டணுங்கிறதுல பார்த்துங்க. ஒரே மாதிரி நீங்கள் வெட்டிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம். பாருங்கள், இதில் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்களா ஒன்று மேலே ஒன்று தள்ளி வந்துருக்குது. அதனால் அது பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து இது இந்த மாடலுக்கு இப்படி வருது. ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இது பாருங்கள், இது எங்கேயோ போட்டிருக்காங்க, அது எங்கேயோ போட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, இதை கனெக்ட் பண்ணி சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த பார்டருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்டரை கனெக்ட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்லீவ்ஸு, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரை கனெக்ட் பண்ணி இது வர இந்த சென்டர் கனெக்ட் பண்ணி அப்படியே கரெக்டாக வைங்க. வச்சு இங்கே பாருங்கள், அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே வெட்டிக்குங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சலாம். ஸ்லீவ்ஸ் வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டிக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் கசகசம் தான் இருக்குது. இந்த பார்டரே நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இதை வந்து வெட்டிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வெட்டிட்டோம். பாருங்க, எல்லாமே வெட்டி ரெடியாக இருக்குது. அங்கே எப்படி தைக்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். பார்த்துங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக் பட்டி வந்து எடுத்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோக் பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த யோக் பட்டி வந்து இந்த ஒரிஜினலும் அந்த லைனிங் பார்த்திங்களா, அதை ரெண்டையும் வச்சு ஒன்றா வச்சு இதேமாரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்க. எப்போவுமே இந்த மாதிரி லைனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த யோக் பட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டிப்புக்காக இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரிஜினலும் அந்த லைனிங்கும் வந்து இதேமாதிரி அடிச்சுங்க. அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசரெல்லாம் வந்து பார்த்திங்க வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஒரே மாதிரி ஒன்று போல் அப்படியே வெட்டிக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே புரியுன்னு நினைக்கிறேன். அப்படியே வெட்டி எடுத்து வச்சுங்க. அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வெட்டி நம்ம தனியாக வச்சுட்டு அந்த ஒரிஜினலும் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைனாக நீங்கள் ஒன்றா பண்ணணும். பாருங்கள், இதை எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த பிட்டு இருக்குது பார்த்திங்களா, எப்படி இருந்தாலும் லைனிங் வந்து சின்னதாக ஒரு பிட்டு போகிற மாதிரி வரும். அதை வந்து நம்ம வந்து இப்படி வச்சு மேலே ஒரு தையல் போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இதுலேயும் வந்து அட்டாச் பண்ணிங்க ரெண்டையுமே. கீழே ஒன்று மேலே ஒன்று, அது ஏன்னா முன்ன பின்ன நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா பிரிச்சுட்ருக்கோம். அதனால் வந்து ஒரே மாதிரி வச்சுங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு பாருங்கள், அப்படியே தையல் மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுங்க. ஒரு தையல்லையே விட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு தையல், அந்த பக்கம் தையல், ரெண்டுலேயும் போட்டுருங்க. போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து அந்த ஒரிஜினலாக ஸ்லீவ்ஸ் இது பார்த்திங்களா, அது மேலே வந்து அப்படியே மேலே வச்சு இந்த ஓரமாக அப்படியே அடிச்சுட்டே வாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே வாங்க. அப்படியே வச்சு
கரெக்டாக வந்து லெவல் பண்ணி அப்படி அடிங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சு அடிச்சுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஒன்று பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து இந்த ஸ்டோன்லாம் வரும். இதில் வந்து ஸ்டோன் இல்லை, அதனால் வந்து நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிட்டு பாருங்கள். அந்த நேரத்தில் கீறி விட்டிங்கன்னா அந்த படிமானம் வந்து விழுந்துடும். அப்புறம் வந்து நம்ம உள்ள ஒரு தையல் மேலே ஒரு தையல் மொத்தம் 2 தையலே போதும். அந்த இடத்துல ஒரு சிலர்லாம் 3 தையல் போடுவாங்க, தேவையில்லை. நம்ம அந்த நேரத்தில் கீறி விட்டோம்னா நல்லா படிமானமாக உட்காந்துரும். அப்படியே உட்காந்துச்சுன்னா நம்ம கையோட வந்து இதை அப்படியே சுற்றி எல்லாம் அடிச்சிங்க. இந்த மாதிரி சுற்றி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே. ஒரு சிலர் வந்து அப்படி தைக்காமலாம் வைப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இப்படியே தைச்சிட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், அப்படி அடிச்சுட்டு அப்படியே ஒன்று போல் அப்படியே வெட்டிங்க. அப்படி வெட்டி எடுத்துங்க. அப்படியே ரவுண்டாக அழகாக வெட்டி எடுத்துருங்க. அந்த கையும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்த ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து திருப்பி விட்டு பாருங்கள். இதே மாதிரி எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லைனிங் பக்கமாக திருப்பி விட்டு அப்படி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அப்படி பிடிச்சி ஒரே மாதிரி ஒரு ஊசி இடம் போடுங்க. ரொம்பலாம் தையெல்லாம் தேவையில்லை. அந்த ஊசி இடமாங்க நல்லா முனையிலே அப்படி போட்டுருங்க. இது வந்து நார்மல் பஸ் உள்ள கூட போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து தெரியாது, அதனால் வந்து நீங்கள் மேலே தையல் போட்டுங்க. உள் பக்கமாக போட்டோம்னா ஒரு சில எல்லாம் தெரியாது, நீங்கள் அப்படியும் போடலாம். இந்த இதில் வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா மேட்சிங் வந்து நூல் கரெக்டாக இருக்குது, அதனால் தெரியாது. பார்டருக்குனால உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இதே நீங்கள் வந்து போட்டுங்க. பாருங்கள், அப்படியே வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அப்படியே ரவுண்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் அப்படியே அழகாக வெட்டி எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் யோக் பட்டி ரெடி பண்ணிட்டோம், கை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து பாருங்கள், அது வந்து ஒன்று மேலே ஒன்று 2 துணி இருக்கும். அதை வந்து மார்க் பண்ணிக்கிற பக்கம் இப்படி போட்டு அப்படி மேலே வச்சு பாருங்கள், ஒரு தட்டுங்க. இந்த மாதிரி தட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து விழுந்துடும். அப்படின்னு வந்து இந்த இடத்துல மார்க்கர் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து குத்தூசி இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இந்த பக்கம் தவங்க போட்டோம்னா அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எப்படி சரியுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். இது வந்து இப்படியும் பண்ணலாம். இது டக்குன்னு ஆகிடும். அது ஊசி எடுத்து நீங்கள் குத்திட்டு அப்படி இருக்கணும். அது உங்களுடைய சைஸ் எப்படி வருதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வந்து லைனிங் எடுத்து கரெக்டாக வச்சுங்க. வச்சு அப்படியே மேலே போட்டு பார்த்து கிராஸ் கட்டிங்க. அதனால் கொஞ்சம் துணி வந்து லூஸாக வரும். அதனால் பார்த்து பொறுமையாக கையை வந்து அப்படி லூஸ் விட்டு அப்படியே அழகாக திருப்பி அழகாக அப்படியே வந்து ஒன்று அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்படியே 4 பக்கமும் சுற்றி அப்படியே அடிச்சிடுங்க. இழுத்துறாமல் அடிங்க. அப்படியே மெதுவாக அந்த மிஷின் போகிற வழியிலேயே அப்படியே அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே லெவலாக ரொம்ப தையல் இது பண்ணாதீங்க. பாருங்கள், துணியெல்லாம் சுருக்கு வந்துடும். அதனால் இப்படி எடுத்துட்டு கிராஸ் கட்டிங்கில் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வரும். நீங்கள் அந்த இடம் மட்டும் பொறுமையாக பார்த்து கரெக்டாக தைச்சிங்க. அவ்வளோ இதையும் வந்து கையோட என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த லைனிங் ஓரத்துலேயே வெட்டுங்க. லைனிங் சேர்த்து வெட்டிடாங்க. கரெக்டாக அந்த ஓரத்தில் இந்த பிசு ஓரத்தில் அப்படியே வெட்டிட்டே வாங்க. ஒன்று போல் வெட்டிட்டு வாங்க. பாருங்கள், பார்த்தா எப்படி நினைக்கிறேன். அப்படியே ஒன்று போல் ஒன்றா அப்படியே பொறுமையாக வெட்டுங்க. எக்ஸ்ட்ரா வெட்டிடாமல் கரெக்டாக வெட்டிட்டு வாங்க. அப்படியே அழகாக பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் அப்படியே வெட்டிட்டே வாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ரெடி பண்ணிட்டோம், இன்னொன்று அடுத்தது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீ பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படியே லெவல் பண்ணி பாருங்கள், அது சுருக்கலாக இருக்கும். கரெக்டாக தெளிவாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு அப்படியே திருப்பி வச்சு அப்படியே அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இதையும் வந்து ஒன்று போல் அப்படியே வெட்டிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பொறுமையாக செய்யுங்க, அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு வேலையும் இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க. உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் சரசரன்னு நீங்கள் வந்து தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எந்த இதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள். கற்றுக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க. அப்புறம் கை செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸ்பீடாக தைக்கணுங்கிறதுக்காக வந்து சொதப்பல் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து பொறுமையாகவும் நிதானமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து தைச்சி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் டாட் பிடிக்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி டாட் பிடிங்க. நீங்கள் வந்து கீழே பிடிச்சிட்டு மேலே பிடிக்க வேணாம், கட்டி பக்கம் பிடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஸ்லீவ்ஸ் பக்கம் பிடிங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த டாட் பக்கத்தில் கீழ் பக்கமாக அதுக்கப்புறம் பிடிங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கரெக்டாக அந்த வந்து அர்க்காத்தை நம்ம போட்டிருப்போம். இந்த அர்க்காத்தை கணக்கு பண்ணி அப்படியே கரெக்டாக கிராஸ் பண்ணி பாருங்கள், அழகாக ஒரு தையல் போட்டிங்கன்னா போதும். அது கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிற இடத்துல டார்னிங் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இதையும் பாருங்கள், அந்த மிஷின் ஓரத்தில் அந்த டேபிள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அணைச்ச மாதிரி, அதாவது அந்த டேபிள் அந்த பக்கம் வந்து 2 துணியை வந்து இது பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து மேலே ஒரு தையல் போட்டு தைப்பாங்க, தேவையில்லை. இந்த இதுன்னு இல்லை, ஃபுல் ஆயில் ப்ளவுஸோடு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து லைனிங் பக்கம் போட்டு நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி தைச்சிங்கன்னா துணி வந்து உள்ளே வெளியில் வராது. 2 துணி ஒரே மாதிரி வரும். நீங்கள் அதை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், அதை அடிச்சிட்டோம். இதுவும் 2வது வந்து நம்ம அதை அடிக்கணும். கரெக்டாக வந்து மார்க்கர்கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கிற இடத்துல நிறுத்திட்டோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா யோக் பட்டியை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பாருங்கள், இதை வந்து எடுத்து வச்சுங்க. வச்சுட்டு கீழே வந்து இதில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், நான் வெட்டிக்கிறது வந்து
கரெக்டாக வெட்டியிருக்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசாக வெட்டிடுவாங்க. இதுதான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, இது எல்லாமே கரெக்டாக கட்டிங்கில் கரெக்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கரெக்டாக நீங்கள் தைச்சிருவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிடும், ஒன்று பத்தாமல் போயிடும், இல்லை பெருசாக வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். அதனால் நான் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே லைவாகவே பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக ஷூராக வந்துடும். பார்த்தீங்களா, கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அடுத்தது வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வெட்டும் போது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அந்த பார்த்திங்கன்னா அந்த அர்க்காத்து போட்ட இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை அந்த யோக் பட்டி வந்து கரெக்டாக வெட்டிட்டோம்னா நமக்கு வந்து தைக்கும் போது வந்து பெருசு சின்னது வராது. அது ஒரே மாதிரி வரும். ஃபிட்டிங்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிட்டோம்னு வச்சிங்கன்னா அது ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் இப்போ ஷேப்பை விட்டு பல பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து எப்போவுமே யோக் பட்டி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அளந்து எப்போவுமே வெட்டிங்க. இப்போ அந்த மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாருங்கள், அந்த சைடும் கரெக்டாக வந்துச்சு. இந்த சைடும் வச்சு தைக்கிறேன், பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், மேலே வச்சு 2 துணி வச்சு ஒன்றா அடிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் அடிக்கணும். ஒரு சிலர் வந்து ரெண்டையும் ஒன்றா வந்து பிசல் மாதிரி வச்சு அடிப்பாங்க. கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி இல்லாமல் வச்சு ரெண்டையும் ஒன்றா வச்சு அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அடிச்சோம்னா இந்த பிசல் வந்து இதாக இருக்கும். அதனால் கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கணும். பாருங்கள், அடுத்து வந்து ஊசி எடை, அதாவது மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தையல் ஒன்று போடுறோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து இந்த 2 துணி வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுங்க. இது வந்து டக்கு டக்குன்னு போடலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து பொறுமையாக சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பாருங்கள், பொறுமையாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்லாம் நீட்டாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தா தெரியும். அது ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். பாருங்கள், மேலே ஒரு தையல் போடுறோம். பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், அப்படியே ஒன்று போல் தைச்சிட்டே வாங்க. இப்போ பார்த்தா புரியுன்னு நினைக்கிறேன். அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. அடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், அதையும் வந்து மேலே வந்து ஒரு தையல் போடுங்க. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸு, யோக் பட்டி இதெல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், பேக்கில் வந்து நம்ம வந்து ப்ளைனாக வெட்டி வச்சுருக்கிறோம். இதில் வந்து சின்ன ஒரு பிட்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா கழுத்து வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இது வந்து துணி வந்து திக்காகவே இருக்குது. அதனால் திக்கான துணி இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் பிட்டு வந்து மட்டும் மேலே வந்து அப்படியே நம்ம வந்து ஒன்று வந்து மேலே வச்சு அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஏன்னா அது வந்து கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் தேவையில்ல. அந்த கழுத்து கணக்கு பண்ணி நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஷூராக வெட்டானுங்கிறது கிடையாது. பாருங்கள், அப்படியே வந்து மேலே வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுங்க. போட்டுட்டு இது என்ன பண்ண போகிறீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுறோம் பாருங்கள். ஃபினிஷிங் பக்கம் இந்த பக்கம் இருக்குது, அதை வந்து மேல் பக்கமாக அப்படி வந்து போட்டுங்க. போட்டு இது வந்து உள்ளே போகும்போது அந்த நம்ம வச்சு அடிச்சு தெரியுங்களா, அது வந்து உள் பக்கம் போயிடும். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து இது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து லைட்டாக வந்து ஏற்கனவே வெட்டியிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து வெட்டிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு இருந்தாவே போதும். மேலே நான் வந்து லைட்டாக வெட்டி எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்கிட்ட கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன் சைடு கைடு இருக்குது பார்த்துங்க, ஒன் சைடு வரும். இது வச்சு தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இது வந்து ஸ்டோன்லாம் இருக்கிறதுனால வந்து அந்த இதில் தைக்க முடியாது. அதனால் வந்து அந்த கைடை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்குது பார்த்திங்களா, அதை கழட்டிட்டு இதை வந்து நம்ம மாட்டணும். ஏன்னா இது வந்து ஒர்க் க்ளவுஸ் வந்து எப்போவுமே இது வந்து எப்போவுமே டபுள் சைடு வரும். அந்த கைடு வந்து அதை நீங்கள் வாங்கி வச்சுங்க, அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஒன் சைடு நம்ம வந்து போட்டு கழட்டிட்டு இதை வந்து அந்த ஒன் சைடை வந்து நம்ம வந்து மாட்டுறோம். மாட்டிட்டு பாருங்கள், நம்ம வந்து இதை வச்சு அதை வச்சு தைக்க போகிறோம். இது வந்து எம்ப்ராய்டிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து அந்த கல் வந்து ஸ்டோன் வந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மணி மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம நார்மல் இதில் தைக்க முடியாது. அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக ரவுண்டு வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒன் சைடு கைடை வந்து மாட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்துங்க, சென்டர் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இந்த பக்கம் லைட்டாக ஒரு தையல் சும்மா நார்மலாக போட்டுங்க. பாருங்கள், அந்த பக்கம் அடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஓரத்தில் பாருங்கள் டார்னிங் பண்ணி லைட்டாக டார்னிங் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த ஓரமாக அப்படியே அழகாக அடிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அது அந்த பக்கம்லாம் வந்து மேலெலாம் ஏறிடாது. அதனால் நீங்கள் தைரியமாக பாருங்கள் அப்படியே ஓரமாக அப்படியே நீங்கள் அழகாக அப்படியே
அடிச்சுட்டு வரலாம். எதுக்கு அந்த பக்கம் நம்ம தையல் போட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். துணி வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகராது. அதனால் வந்து இதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த கைடை வந்து மாற்றி தான் தைக்கணும். அப்போ தான் வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிசுறு ஒரு சிலர்லாம் தைச்சிருவாங்க. அந்த மாதிரி தைச்சோம்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து தைச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து திருப்பி வச்சு வெட்டிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தையல் ஓரத்தில் கரெக்டாக 1/4 இன்ச்சும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக லைட்டாக அப்படியே ஓரமாக அப்படியே அழகாக ரவுண்டாக வெட்டிடுங்க. தையலை வெட்டிடாமல் நீங்கள் கவனமாக வெட்டுங்க. இந்த பட்ட அவசரத்தில் வந்து அந்த பக்கம் தையலை வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கவனமாக வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வெட்டினீங்கன்னாவே போதும். லைட்டாக பிசுறு இருந்தாவே போதும். ரொம்பலாம் பிசுறு விடாதீங்க. ஏன்னா திருப்பி அடிக்கிறதுக்கும் போது சரி வராது. அந்த குறுக்கிலலாம் அறுக்காத்துலாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. லைட்டாக நீங்கள் போட்டுட்டு பாருங்கள், அப்படியே கீறி விடுங்க. நேரத்தில் அப்படியே வந்து அந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கீறி விட்டிங்கன்னா அது படிமானமாக உட்காந்துரும். இப்போ உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக எடுத்து விடுங்க. அந்த இடத்துல கல்லெலாம் இருக்கும், அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டு திருப்பி போட்டுங்க. திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முனையில் அந்த கைடு கழட்டக்கூடாது. பாருங்கள், அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சு அந்த ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து கரெக்டாக அந்த ஓரத்தில் போயிடும். நம்ம வந்து அந்த ஒன் சைடு கைடுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே நல்லா எடுத்து விட்டு அப்படியே ஒரு தையல் போடுங்க. இப்போ வந்து அந்த எம்ப்ராய்டிங் அந்த ஒரிஜினல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ரொம்ப எட்ஜில் தான் வரும். ஆனால் அந்த இடம் மட்டும் நீங்கள் பார்த்து தெளிவாக எடுத்து விட்டு கரெக்டாக அடிச்சிங்க. ஏன்னா அந்த டபுள் இதில் வந்து நம்ம போட்டு அடிக்க முடியாது. கைடில் ஒன் சைடு கைடில் மட்டும்தான் இது அடிக்க முடியும். இது வந்து கம்பல்சரி. நீங்கள் வந்து ஒர்க் ப்ளவுஸ் எது தைக்கிறதுனாலும் சரி, கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு தேவைப்படும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பாருங்கள், அப்படியே அடிச்சுட்டே வாங்க. ஒரே மாதிரி நீங்கள் அந்த ஓரமாக அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜூம் பண்ணியோட பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த லைனிங்லேயே அப்படியே வச்சு அழகாக அடிச்சுட்டு வாங்க. ஒன்று போல் அடிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், இப்படி தான் தைக்கணும். ஸ்பீடாலாம் தைக்க முடியாது. அதனால் லெவலாக மெதுவாக தான் தைக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா அந்த மணியில் வந்து பட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கவனமாக வந்து நீங்கள் தைக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ கழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அழகாக அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ ஷோல்டர்லாம் ஃப்ரண்ட்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். பார்த்திங்களா, ரவுண்டாக அழகாக வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த கைடு வந்து நமக்கு தேவைப்படாது, அவ்வளோதான். அடுத்து வந்து அதை வந்து கழட்டிட்டு நார்மல் கைடை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கிறது பாருங்கள். அந்த நம்ம வந்து பேக் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து இந்த லைனிங் இருக்குது பார்த்திங்களா, லைனிங் தான் ஒரிஜினலு. நம்ம வந்து அப்படியே வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். லைனிங் தான் நமக்கு வந்து ஒரிஜினலு. அதனால் லைனிங் வந்து அப்படியே ஒன்று போல் அப்படியே அடிச்சுட்டே வாங்க. கரெக்டாக அடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக முடிஞ்சிடும். ஒரு சில நெக்கு வந்து எனக்கு மேலே வேணும் கீழே வேணும்னு சொன்னாங்கன்னா அது வந்து இந்த நெக்கு என்ன வருதோ, ஏன்னா ஒர்க் ப்ளவுஸில் என்ன நெக்கு வருதோ அதை அப்படியே வச்சு தைச்சா மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சிலர் மேலே வேணும் கீழே வேணும்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் அளவோடு கொஞ்சம் 1/2 இன்ச்சு அதிகமாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து மேலே வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த பிசுறு விட்டு நம்ம மேலே தைக்கணும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அவங்களுக்கு ஓகே அப்படின்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தைக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நெக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், போட்டாங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நாட்டு வச்சு தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது நாட்டு வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். இவங்களுக்கு வந்து நாட்டு தேவையில்லை, அளவுக்காக நாட்டு தான். இவங்க வந்து ஷோல்டருங்கிறது இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும் நெக்கு. ஆனால் ஷோல்டர்லாம் கண்டிப்பாக இறங்காது. அதனால் இவங்களுக்கு தேவையில்லை. ஒரு சிலர் எனக்கு நாட்டு வேணும்னு சொன்னாங்கன்னா நாட்டோட வச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் ப்ளவுஸுக்கு நீங்கள் அப்படியோட பண்ணலாம். பாருங்கள், ஓரமாக அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வெட்டிடுங்க. கரெக்டாக வெட்டிடுங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த இருக்க துணியெல்லாம் அழகாக வெட்டிடுங்க. பார்த்தீங்களா, ஆம் கொள்கிட்ட பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு அழகாக நம்ம வெட்டினோம்னா தான் அந்த ஃபிட்டிங் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அழகாக உட்காரும். ஃபிட்டிங்காக இருக்குது, ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்குங்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுறதுலேயும் இருக்குது. வெட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி முறையாக கட் பண்ணி பீஸெல்லாம் எடுத்தோம்னா பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஸ்டிப் வந்து நம்ம வந்து லைனிங்கில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிட்டுங்க இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஒரு பிட்டை எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து வெட்டி பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி கூட வச்சு அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள், இருக்கிற பிட்டுங்களை தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தைக்கணும். ஏன்னா வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மீட்டரில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்குற அளவு தான் நமக்கு வந்து இருக்கிற துணி. இந்த துணியிலே நம்ம வந்து பாருங்கள், சின்னதாக ஒரு 1.5 இன்ச்சுங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து 2ஆக பொளந்து விட்டோட நீங்கள் அப்படியே அடிச்சிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் அதே மாதிரியோட இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸுக்கும் நீங்கள் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நீ ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து என்ன பண்ணுறீங்க பாருங்கள், 2ஆக மடிச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது நெக்குக்கு. அதனால் வந்து கிராஸில் வெட்டிங்க. கிராஸில் வெட்டி நம்ம வந்து நெக்குக்கு வந்து இந்த பிட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் சரியான துணி இருக்கிறத தான் நம்ம வந்து வெட்டுறோம். அதே வந்து நம்ம கிராஸில் தான் வெட்டிக்கணும். இங்கே பார்த்துங்க, ரெடி பண்ணியாச்சு. அதாவது கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ணதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத வெட்டிங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், கிராஸில் போட்டு ஜாயின் பண்ணிங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டும் அது சரியாக போய்டும். அதனால் வந்து தனித்தனியாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரெண்டுக்குனால வந்து இது நீங்கள் வந்து 2 பிட்டையும் தனித்தனியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். பெரிய பிட்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து ஃப்ரெண்டுக்கு தான் வைக்க போகிறோம். அதில் வந்து தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இந்த குதிரை அதாவது அந்த கைடு ஓரமாக ஒரு லெவல் பண்ணி அடிச்சுங்க. இஞ்சி போனால் ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், அடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து இப்படி கட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து அந்த நம்ம தைக்கும் போது ஒரே மாதிரி வரும். சில பேர் கசாமசான்னு அடிச்சிருவாங்க. கழுத்து பார்த்தீங்கன்னா பெருசும் சின்னதுமாக வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு இதே மாதிரி ஓரமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெட்டி ஒரே மாதிரி நீங்கள் அடிச்சிங்க. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம எடுத்து பாருங்கள், நெக்கில் வந்து நம்ம முன்னாடி வருது பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்டில் வரத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், வந்து கிராஸில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தீங்களா, கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த துணி வந்து நம்ம கரெக்டாக வந்துருச்சு. அதில் வந்து மிஷினில் வந்து வச்சு இங்கே பாருங்கள் அப்படியே அடிச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து இப்படி தான் தைக்கணுங்கிறது
ஒரு முறை இருக்குது. இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது வந்து எம்மிங்காகவும் வைக்கலாம். இப்போ நம்ம அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே எம்மிங் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து தையல் போடுறா இருந்தாலும் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுவும் அந்த சைடும் ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து கொடுத்து மிஷினில் வச்சு தைச்சிங்க ஒரே மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே தைச்சிட்டே வாங்க, ஒரே மாதிரி தைச்சிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பின்ன வந்து பெருசு சின்னதும் தைச்சிடுவீங்க. பாருங்கள், அப்படியே அடிச்சுட்டு அப்படியே எடுத்துடுங்க, வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த பக்கமாக திருப்பி விட்டு நகத்தில் ஒரு அமுத்திடுங்க. கீறி விட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நல்லா அமுந்திக்கும். அப்புறமா நம்ம வந்து அது வந்து தையல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு எம்மிங் வேணுன்னா நீங்கள் மேலே வந்து ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அது எம்மிங் வச்சுக்கலாம். இல்லை தையல் போடுறா இருந்தாலும் நீங்கள் தையலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷோல்டராண்ட் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இந்த பாருங்கள், அப்படி வச்சு உள் பக்கமாக வந்து அந்த பிசரை வந்து இந்த பாருங்கள் மாதிரி வச்சு திருப்பி விட்டு ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சு மிஷினில் வச்சு அடிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், அப்படி வச்சு மேலே அப்படி வச்சு உள்ளுக்குள்ளே அந்த இதை வந்து பேக் வந்து வச்சிடணும். வச்சு கரெக்டாக பெருசு சின்னது வராமல் கரெக்டாக வச்சுங்க. வச்சு மிஷினில் வச்சுங்க. வச்சு கரெக்டாக டார்னிங் பண்ணி ஒரு தையல் போடுங்க. அப்படி இன்னொரு தையல் 2 தையலும் போட்டுருங்க. போட்டிங்களா? அடுத்து இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் திருப்பி வச்சு பார்த்துங்க, உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியும். வச்சுங்க. நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து முன் பக்கம் வச்சு கரெக்டாக உட்கார வச்சு கரெக்டாக அடிச்சுங்க. ஃபினிஷிங் வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பிசுறு மாதிரி விட்டு அடிச்சிங்கன்னா கழுத்தாண்ட பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இது நீங்கள் அப்படியே வந்து எம்மிங் வைக்கிறதுனா வைக்கலாம். இல்லை நான் தையல் போடுறேன் அப்படின்னாலும் தையலும் போட்டுக்கலாம். பார்த்துங்க, அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், ஷோல்டராண்ட எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதை திருப்பி விட்டுட்டு பார்த்தீங்களா நீட்டாக வந்துடும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து அப்படியே மேலே வந்து ஒரு தையல் போடுறோம். இந்த அழகாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரொம்ப பெருசாக போடாமல் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போடுங்க. நம்ம கிராஸில் வெட்டிக்கிறனால அப்படியே தச்சு தையல் போட்டோம்னா அப்படியே உட்காந்துரும். கழுத்து வந்து ஒன்றும் தொங்கவும் செய்யாது, எதுவும் ஆகாது, நீட்டாக இருக்கும் கழுத்து. நீங்கள் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்துங்க, இதே மாதிரி நீங்கள் அடித்து ரவுண்டாக வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஓரத்தில் அடிச்சிடாதீங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கரெக்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப இதாக பிசுறாக விட்டு அடிச்சிங்கனாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக அடிச்சிங்கனாலும் நல்லா துணி வந்து வெளியில் தூக்கிக்கும். அதனால் வந்து லைட்டாக நார்மலாக தைச்சிங்கன்னா போதும். நம்ம எம்மிங் பண்ணுற அளவுக்கு நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சிட்டே வாங்க. பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக வந்து ஃபிட்டிங்கிறது நம்ம வந்து தைக்கிறதுல தான் மேட்ரு இருக்குது. அதாவது நம்ம கட்டிங் பண்ணுறோம், அந்த கட்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம தைச்சி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஷோல்டர் இறங்குறது அந்த பிரச்சனையே வராது. நீங்கள் பாட்டு மாற்றி ஸ்கிப் பண்ணி அடுத்தது பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்லாம் வந்துடும். நல்லா பார்த்துங்க. இந்த பட்டி சின்ன பட்டி பெரிய பட்டி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இழுத்துக்குச்சு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து ப்ராப்பராக எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி லைனாக எல்லாம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ வந்து நெக் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பேக் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் கீழே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட அளவில் அந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்களா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வந்து இப்படி பார்த்துங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடிச்சிடலாம். இதை வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா நம்ம வந்து கை வச்சுட்டு சைடு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து பேக்கு பெருசு சின்னது அப்படிங்கிறது வராது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சைடு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து எச்சு கம்மி, அதாவது சின்னது பெருசு வராமல் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டு தைச்சிக்கலாம். பாருங்கள், ஃப்ரெண்டு பட்டியும் அதே மாதிரி தான் பார்த்துங்க. தைச்சிட்டு பாருங்கள், பெருசு சின்னது வராமல் இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இங்கே சைட்லேயும் பார்த்துங்க ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி அதையும் ஒரு டைம் செக் பண்ணிங்க. இதே மாதிரி செக் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கை வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி வைக்கிறோம். பாருங்கள், இருக்கிற பிட்டுங்களை தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதனால் சின்ன பிட்டுங்க தான் இருக்குது. அதை நம்ம வந்து கட் பண்ணி
வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஊக்கு பட்டி பக்கம் வைக்கிறோம். பாருங்கள், மேலே கொஞ்சம் லைட்டாக மடிச்சுங்க. மேல் பக்கம் மடிச்சுட்டு அப்படியே மிஷினில் வைங்க. லைட்டாக டார்னிங் பண்ணிங்க. லைட்டாக அந்த இடத்துல சென்டரில் வந்து லைட்டாக வந்து எச்சு கம்மி, அதாவது மடிச்சு விட்ருங்க. அந்த மாதிரி மேல் பக்கமாக லைட்டாக வந்து மடிச்சு விட்டுட்டு கீழ் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக துணி கொஞ்சம் வச்சு அப்படி பார்த்துங்க, பார்த்தா புரியும். அதே மாதிரி மடிச்சு விட்டு கரெக்டாக வச்சு டார்னிங் பண்ணிடுங்க லைட்டாக. அவ்வளோதான். இது வந்து ஊக்கு பட்டி. சரிங்களா? ஊக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்த பக்கம் பாருங்கள். கரெக்டாக அப்படி வச்சு திருப்பி வச்சு கிராஸில் டார்னிங் பண்ணி அப்படியே தையல் மேலே போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து பெருசு சின்னது வராது, 2 பட்டியும் ஒரே மாதிரியே வந்துடும். பாருங்கள், கரெக்டாக எடுத்து விட்டு தெளிவாக எடுத்து விட்டு நல்லா தையல் போட்டுங்க. அந்த மேலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக அடிங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக துணியை வந்து தள்ளி விட்டு கரெக்டாக வைங்க. டிசைன் வந்து இந்தளவு அந்தளவு போகாத அளவுக்கு பார்த்துங்க. பாருங்கள், இப்படி தையல் போட்டு டார்னிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைப்பட்டிக்கு நம்ம வந்து வைக்க போகிறோம். நம்ம இருக்கிற துணியை தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். லைவாகவே எல்லாமே காட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா கட் பண்ணி வைக்கல, நான் கட் பண்ணி வச்சோம்னா பிட்டுங்க அங்கே இங்கேயும் காணாமல் போயிடும். அதனால் பாருங்கள், இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த துணியை வந்து இருக்குது. இது வந்து பட்டினால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டாங்களா? இதை வந்து நம்ம வந்து 2 தையலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இதை வெட்டிட்டு இங்கே பாருங்கள், இதையும் வந்து வச்சு மிஷினில் வந்து ஒரு தையல் போட்டுங்க ஒரே மாதிரி. ஏன்னா வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி நல்லாயிருக்கும். இருக்கிற துணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம ஒரே வெட்டாக வெட்டி அப்படியோட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து துணி ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வந்து தைச்சிக்கிறேன். இங்கே பார்த்துங்க, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வெட்டிங்க. நீங்கள் இருக்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம், அப்படியே வச்சு தைச்சலான்னு சொன்னீங்கன்னா பட்டி வந்து நீட்டாக அழகாக இருக்காது. அதனால் வந்து இந்த முறையை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த பட்டி வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம வந்து மேல் பக்கமாக துணியை மடக்கி விட்ருக்குறோம். இதுக்கு வந்து சென்டராக மடிக்க தேவையில்லை. பாருங்கள், இதை அப்படியே வந்து மேலே வச்சு அடிக்கிறோம். அடிச்சுட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெட்டி விட்டுடலாம். வெட்டிட்டிங்களா? அப்படியே மேலே துணியை வந்து கரெக்டாக வச்சு மேல் பக்கம் மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டு அடிச்சிருங்க. இது வந்து ஈஸியான மெத்தட் தான். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே கரெக்டாக தையலில் வர மாதிரி பார்த்துங்க. தையலில் வர மாதிரி கரெக்டாக மடக்கி விட்டுட்டு அந்த முனையில் டார்னிங் பண்ணுங்கள். பண்ணி கரெக்டாக அப்படி வச்சு அடுத்து திருப்புங்க. பார்த்துங்க, ஒரே மாதிரி மேல் துணி வச்சு கரெக்டாக அடிச்சுட்டு வாங்க. துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து இருக்கிற துணியில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து அது கொஞ்சம் சின்னதாக தான் ஒரு பட்டி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3/4 இன்ச்சு பக்கம் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பலாம் பெருசுன்னு தேவையில்லை. இது வந்து நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தைச்சிக்கலாம். தைச்சிட்டிங்களா? பாருங்கள், இந்த பக்கம் ஓரமாக அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுங்க. துணி வந்து தூக்காமல் இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், முடிஞ்சுது. இப்போ வந்து கழுத்தோட வேலை எல்லாமே டோட்டலாக முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். பார்த்துங்க, அந்த அர்க்காத்து வந்து நம்ம எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்து பேக் ஃப்ரண்ட் வந்து பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. பார்த்திங்களா? கரெக்டாக வந்து பார்த்து எடுத்து வச்சுங்க. இப்போ ஸ்லீவ்ஸும் பாருங்கள் அட்டாச் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா யோக் பட்டி வந்து கரெக்டாக வந்துச்சு, எஸ்டர்ன் இல்லாமல் பின்ன இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி பாருங்கள், ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வருது நீங்களே பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து கட்டிங்கில் எல்லாமே கரெக்டாக வெட்டிட்டோம்னா தைக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் உங்களுக்கு வந்து வராது கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த முறையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 100% வந்து நீங்கள் தைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பின்ன வருது, இழுத்துக்குச்சு, சரி வரல, அக்கல் லூஸு, அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. மேலே வந்து 2 தையல் போட்டுங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து 2 டபுள் தையல் போட்டுங்க. ஸ்லீவ்ஸும் சரி, இந்த சைடு அடிக்கிறது 3 தையல் வரும். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து 3 மேலே 1 கரெக்டாக தையல் போட்டுங்க. பாருங்கள், வச்சு ஒரே மாதிரி அடிச்சுட்டே வாங்க. இந்த கை கரெக்டாக வந்துச்சுங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஒன்றா பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன உங்களுக்கு வந்து பொறுமையாக நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கணும். மெயின் வந்து அதான். நீங்கள் வந்து பொறுமையாக வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் டெய்லர் ஆகிடுவீங்க. எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து தைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா தைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை தேடி வந்து ஆளுங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் தைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. வேலையெல்லாம் நிறையா வரும். நீங்கள் வந்து நல்லா டெய்லர் ஆகுவீங்க.
அதில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பொறுமையாக பார்க்கணும், அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மெயினாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா இது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக டைம் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, கணக்கு வழக்கே இல்லை. எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக போட்டுட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுங்க. பேக் வச்சு மார்க் பண்ணிங்க கரெக்டாக. இந்த பக்கம் மார்க் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அதே மாதிரி ஊக்கு பட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் வந்து எடுத்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து பாருங்கள். இதே மாதிரி எடுத்து மார்க் பண்ணிங்க. இது வந்து நீங்கள் வந்து அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. அதாவது மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் தைக்கலாம். இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து போட்டுட்டு இருந்தால் அதில் வலிச்சிட்டு இருப்பாங்க, எப்படி தைக்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிட்டீங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக எடுத்துங்க. ஸ்லீவ்ஸ் 2யும் வந்து ஒன்றா வச்சு பாருங்கள். மிஷினில் வந்து கரெக்டாக வச்சுக்காம இல்லாமல், அதாவது ஒன்று போல் வச்சுங்க 2 துணியும். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், ஓப்பன் கரெக்டாக எடுத்து விட்டு பாருங்கள், இந்த லாஸ்ட்டு கரெக்டாக வச்சுங்க. கரெக்டாக வச்சு டார்னிங் பண்ணி நம்ம தைங்க, அவ்வளோதான். பாருங்கள், தைக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும், அங்கே 1 இன்ச்சு தான் வரும். அந்த பாருங்கள், ஹர்காத்து போட்டுருக்கோம் ஆம்கோல்கிட்ட, அங்கேயும் 1 இன்ச்சில் கரெக்டாக வந்துச்சு. கீழே நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதுவும் 1 இன்ச்சு தான் வரும். இந்த 1 இன்ச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். கீழே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வெட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கீழே மட்டும் ஸ்லீவ்ஸ்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் நம்ம வந்து அந்த 1 இன்ச்சு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி வரும். பார்த்துங்க, ஒரே மாதிரி தைச்சிட்டாங்க. தையல் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தையல் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து டைட் ஆகிடுச்சின்னு சொல்லி பிரித்தாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் பிரித்தாங்கன்னா இன்னொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துடும். பாருங்கள், தையல் ஒரே மாதிரி போட்டுங்க, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த பக்கம் வந்து நம்ம அதை வந்து ஒரிஜினல் வச்சு அளந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து அப்படியே மார்க் பண்ணிங்க. அப்படியே அதை மார்க் பண்ணிங்கல்ல, அப்படியே மார்க் பண்ண மாதிரி அப்படியே வச்சு தைச்சிருங்க. 1 இன்ச்சு வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், ஆம்கோல்கிட்ட கரெக்டாக அந்த பார்த்துங்க, இந்த அக்காத்து போட்டுருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்துடும். பாருங்கள், அப்படியே அடிச்சுட்டே வாங்க. அடிச்சுட்டு அந்த மார்க்கர்கிட்ட மார்க் பண்ணி பார்த்திங்களா, அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. இதே மாதிரி நீங்கள் 3 தையல் போட்டுங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் வந்து 3 தையல் போடுங்க. ஒரே மாதிரி போடுங்க. அந்த ½ இன்ச்சும் கம்மி தான், 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு வரும். அந்த 1/4 இன்ச்சு மாதிரி ஒரே மாதிரி தையல் போட்டுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 4 தையல் 5 தையல்லாம் போடுவாங்க, சாம்சன் போடுவாங்க. போட்டால் சரி வராது. 3 தையல் போட்டுங்க போதும். 3 தையலும் ஒரே மாதிரி போட்டுங்க. அதான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாமே நம்ம தைச்சிட்டோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, ஃபினிஷிங் பண்ணி முடிஞ்சது. இப்போ எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயும் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு எல்லாமே கரெக்டாக வந்துடும். நூல்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்தால் வெட்டி விட்ருங்க. இப்போ பாருங்கள், பேக்கில் போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் எல்லாத்துக்கும்.